கஜேந்திர மோக்ஷம் கதை படிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் யாருக்காவது நல்லா பைஹார்ட்டா தெரியுமா ஃபுல்லா? கஜேந்திர மோக்ஷம் அப்படின்றது யாருக்காவது ஏதாவது அனுபவம் இருக்கா அதுல? கஜேந்திர மோக்ஷம் கதையை ஏதாவது படிச்சிருக்கேன் முன்னாடி? ஹரே கிருஷ்ணா. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்க போறேடா கஜேந்திர மோக்ஷம் ஸ்டோரிஸ? யா. கிருஷ்ணா மாதாஜிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கோம் மாதாஜி, கொஞ்சம் ஸ்லோகங்கள் தெரியும், படிச்சிருக்கோம். ஓகே, சோ எல்லாரும் ஐ திங்க் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ராபப்ளி நீங்க ஏதோ இந்த ஜெகநாத் ஓட ஸ்டோரி, ஜெகநாத்தோட ஏதோ பத்தி பேசுறேன்னு மெசேஜ் போட்டீங்க. சாரி, ஐ saw it in the last minute. என்னது அது விஷயம்? அதை பத்தி ஜஸ்ட் ஒரு ஓகே மாதாஜி. இது ஒரு நம்ம ரங்கோலி மாதிரி ஜெகநாதருடைய படங்கள் வச்சு ஒரு ஜெகநாத் அஷ்டகத்தை வந்து ஒளி டிராயிங் வடிவில் ஒரு இது பண்ணேன் மாதாஜி. நம்ம ஸ்ரீமண்டலி குழுவுக்காக ஒரு பிரத்யேகமா அது இது பண்ணியிருக்கு. அதனால அவங்களுக்கு நாளைக்கு ரத யாத்திராங்கிறதுனால ஒரு சின்ன கிஃப்ட் நம்மளுடைய ஸ்ரீமண்டலி குழுவினருக்கு. ஒரு டிராயிங் அதுல வந்து ஆமா ஃபுல்லா நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மேபி நான் ஷேர் பண்றேன். இல்லைன்னா நாளைக்கு குரூப்ல போட்டுடலாம் மாதாஜி. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டிராயிங் புக் தான். பட் அதுல வந்து ஃபுல்லா அஷ்டகம் வந்து கீழே தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து அழகான ஜெகநாதருடைய ரங்கோலி வடிவத்துல அவருடைய அந்த ஆர்ட் மக்கள் வந்து அதை வரைஞ்சிக்கலாம், கோலம் போடலாம் அதை பார்த்து. கீழே கோலம் பண்ணமா? ஆமா, பார்த்து இந்த பாருங்க மாதாஜி, இந்த மாதிரி கீழே வந்து அதோட அஷ்டகமும் இருக்கு. கதாச்சித் கலிந்தி அந்த அஷ்டகம் இருக்கு கீழே. ஓ மை காட். இல்லனா இத கலர் பண்ணணுமா? கலர் பண்ணலாம். ஆமா, கலரும் பண்ணலாம். அதே மாதிரி இதை பார்த்து ரங்கோலியும் போடலாம். நிறைய நம்மளோட மாதாஜிஸ்லாம் ரங்கோலி பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணலாம். இட்ஸ் லைக் கலரிங் புக் ஆல்சோ. சரி, நைஸ். ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பாட்டை பாடிண்டே அந்த பாட்டை கத்துட்டே அப்படி ரங்கோலியும் போட்டுடலாம். 8 அஷ்டகத்துக்கும் 8 மண்டலி ஆர்ட். ஆஹா, வெரி குட். நம்மளுடைய திறமையை என்ன கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கு ஜெகநாதரே வந்துட்டார மாதிரி இருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப அழகான இது. சாரி, நான் மெசேஜ் போட்டிருந்தேன், பட் ஐ குட் நாட் லுக் இன்டு இட். சூப்பர். ஓகே, வெரி நைஸ். எல்லாருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி. அண்ட் எல்லோருக்கும் இன்னைக்கு ஜெகநாதருடைய ரத யாத்திராலாம் நடக்க போறது. உலகம் முழுக்கும் இந்த சமயத்துல நாளைக்கு நீங்க உங்க இடத்துல உங்க ஊர்ல ஐ திங்க் நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஜெகநாதருடைய லீலையில அப்படியே மூழ்கி போகலாம். அப்படியே அவருடைய அழகான வடிவத்தை பார்த்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்து போக முடியலன்ற சில பேருக்கு சில தருணங்கள் வந்தா கவலை இல்லை, நம்ம மானசீகமா கூட புடிச்சு இழுக்கலாம். இந்த மாதிரி கோலத்தெல்லாம் போட்டுட்டு ஜெகநாதரை நம்ம ஸ்லோகங்கள் வழியா, கதைகள் வழியா, நிறைய யூடியூப்ல நாளைக்கு டெலிகாஸ்ட் கூட பண்ணுவான்னு நினைக்கிறேன் பூரியிலேருந்து. சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம ஜெகநாதருடைய ரத யாத்திரையில மானசீகமாகவும் எந்த வழியா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்மளுடைய ஃபுல் டைமை கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கலாம். சோ மீண்டும் இன்னைக்கு அதான் நான் கேட்ட மாதிரி எல்லாரும் கஜேந்திர மோக்ஷம் பத்தி நீங்க அந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா, இல்ல தினமும் படிக்கிறது உண்டா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா இந்த கஜேந்திர மோக்ஷன்றது ரொம்ப பிரபலமான ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ். யார பாரு நிறைய யூடியூப்ல போனீங்கன்னா பலவிதமான லெக்சர்ஸ் கேட்கலாம். பலவித பேரு நிறைய அழகாவும் சேன் பண்ணிருக்கா. அண்ட் குறிப்பா அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு என்ன சொல்றது, இன்ஸ்பைரிங் பிரேயர்ஸ் தான். ரொம்ப மோட்டிவேஷனல் பிரேயர். அது ஒரு நல்ல பிரார்த்தனை. அண்ட் நிறைய பேர் அது பயஹாட்டா தினமும் சொல்லுவா. எங்க வீட்டுல எல்லாம் நிறைய பேரு தினமும் எல்லாருமே நாங்க சேன் பண்றது வந்து குழந்தைகள்லாம் பயஹாட்டா சொல்லும். சோ அது விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி அது ஒரு பெரிய சகசிர இது செட் ஆஃப் ஸ்லோகாஸ். அந்த பிரார்த்தனைகள் அவ்வளோ ஒரு டீப்
பிலாசபி இருக்கு. ஒவ்வொரு பிரார்த்தனை மூலம் சும்மா ஸ்லோக வடிவத்துல சொல்றதுக்கு மேல அந்த பிரார்த்தனைகளுக்கு நடுவுல அந்த கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பக்தன் வந்து எவ்வளவு அழகா பகவானை வந்து குறிப்பிட்டு கூப்பிடுற அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஸ்லோகாஸ். அதுக்கு மேல அது பாட்டு வேற துளசி சூர்தாஸ் அப்படின்னு ஒரு பெரிய மகாகவி, அவரும் ஒரு பெரிய கிருஷ்ணர் பக்தர். ஆஹ் வட இந்தியால இருக்கிற ஒரு பெரிய துளசிதாசர், அது மாதிரி சூர்தாஸ் அப்படின்னு. அது ஒரு ரொம்ப பிரபலமான பாட்டு. நிறைய பேரு நிறைய விதமா அதெல்லாம் பாடியிருக்கா. நானும் என்னோட விதத்துலதான் நான் பாட போறேன். அதனால கொஞ்சம் சுமாரா இருந்தா கண்டுக்காதீங்க. ஓரளவுக்கு நான் டீசெண்டா பாடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட போறேன். சோ எனி அதர் ஐ திங்க் யாருக்காவது ஏதாவது அனுபவம் இருக்கா? ஐயோ, எனக்கு கைத்தட்டெல்லாம் வேற வருது மாதாஜி. இப்பதான் டென்ஷனா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. சோ வேற யாருக்காவது ஏதாவது இந்த கஜேந்திர மோக்ஷன் நீங்க எல்லாரும் தினம் சாண்ட் பண்றத பழக்கம் உண்டா, இருக்கா? இப்படி யாருக்காவது ஏதாவது ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசலாம். இருக்கு மாதாஜி, இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இருக்கு மாதாஜி. ஏன்னா என்னோட குரூப்ல இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு தடவை வந்து அதாவது அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனை பத்தி சொல்லும்போது ஒவ்வொரு கதாபாத்திரமா எடுத்துட்டு நான் சொன்னேன். ஏன்னா அவளுக்கு வந்து இப்பதான் முதல்ல அதுல வரா. எடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். முதல்ல வந்து பீஷ்மரை பத்தி, அப்புறம் குந்திய பத்தி அந்த மாதிரி இது பண்ணிட்டு போது எனக்கு அவங்களுக்கு கஜேந்திர மோட்சம் சொல்லணும்னு ஒரு பெரிய இது. ஏன்னா மத்தது என்னோட புரிதல் அதுல என்னன்னா, பகவத்கீதையில அந்த பூர்ணத்தின் வைபவத்துல அவர் தான் எந்த அளவுக்கு ஒவ்வொன்னுத்திலையும் வைபவமா இருக்காருன்னு சொன்னத அப்படியே அந்த கஜேந்திர மோட்சத்துல இருக்கிறது. அதனாலதான் அவர் வந்து இத விடிய காத்தால கஜேந்திரா உன்னையும் நினைக்கணும், இந்த இடத்தையும் நினைக்கணும், என்னையும் நினைக்கணும்னா நம்ம வந்து அத வந்து எனக்கு வந்து பகவத்கீதையில பூர்ணத்தின் வைபவம் படிக்கும் போதுதான், ஓ பகவான் அதுக்குதான் அந்த இடத்த நினைக்க சொன்னாரா, அவருடைய அந்த வைபவம் எல்லாம் எப்படி அவர் படைச்சிருக்காரு. அந்த இப்ப நீங்க சொல்ல போறீங்க, இப்ப எல்லாரும் கேட்க போறா, ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. அதுக்கோசம் போய் நான் பார்த்து இது பண்ணும்போது என்ன அற்புதம், என்ன அற்புதம். நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு தெரியாது மாதாஜி, அதையும் சொல்லணும். வெறுமே கஜேந்திரனுக்கு ஒரு சாபம் இருந்தது, இது முதல்ல பிடிச்சி இழுத்தது, அது கிடைச்சது, அந்த இதுதான் தெரியும். ஆனா அந்த திருச்சித்திர கூட அந்த இது வந்து வர்ணனையும் அந்த கஜேந்திரனோட பிரேயரையும் கேட்க 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 கடைசியில அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, உன்னை நினைக்கிறவா எல்லாருக்கும் நீ இது பண்ணணும்னு அது எப்படி ஒரு கடைசியா இது பண்றது பாருங்க மாதாஜி. அதாவது எனக்கு மட்டும் இல்ல பகவானே, உன்னை நினைக்கிறவா எல்லாருக்கும் என்ன இப்ப நீ இந்த இதுல இருந்து இழுத்தது பெருசு இல்ல, இந்த சம்சார சாகரத்துல மூழ்கின்னு இருக்காளே அவளையும் நீ இழுக்கணும்னு அது வேண்டி இது பண்ணிட்டு இருக்கீங்களா. என்னோட புரிதல் அதான் மாதாஜி. இப்ப நீங்க இதை விட நல்லா சொல்லுவேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, எல்லோருடைய வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா நீங்க எல்லாரும் கல்பத்தருவோம். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா வார்த்தைகள்லாம் கரெக்டா ஃப்ளோ ஆகும், அந்த எமோஷன் கரெக்டா வரும், அந்த இன்டராக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ நீங்க ப்ளீஸ் என்ன பிளஸ் பண்ணலாதான் எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லக்கூடிய அளவுக்கு புரியும். ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு, இல்லையா? அது எஸ்பெஷலி நம்ம நிறைய இந்த பஞ்சதந்திர கதைதான் கேட்போம். ஆனா நம்மளுக்கு முதல்ல குழந்தையில இருந்து பாட்டி எல்லாம் நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்ற கதை காக்கா கதை, குருவி கதை அப்படின்லாம் சொல்லுவா, இல்லையா? காக்கா வந்து பாட்டி வடை சுட்ட கதை, நிறைய ஏமாத்தினது காக்கா, அதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சும்மா ஒரு நீதி கதைகள், கற்பனைப்பட்ட கதைகள். ஆனா அதுல இருக்கிற ஒரு நீதி நம்மளுக்கு அது லைஃப்லயும் இம்பார்ட்டண்டா இருக்குன்ற மாதிரி அந்த கற்பனை கதைகள் நீதி கதைகளாக மாறி நம்மளுக்கு காக்கா கதை, குருவி கதை, புலி கதை, யானை அப்படின்னா யானை கதை வந்திருக்கு. ஆனா நம்ம பாகவதத்திலயும் இதே யானை கதை இருக்கு. ஆனா இது வந்து வந்து கற்பனைப்பட்ட கதையே இல்லை. ஏன்னா நம்ம எத்தனையோ நான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்துட்டேன். பட் people do not know that it is truly happened story. ஆக்சுவலி நம்மளுடைய பாகவதத்துல சுக்கர் வந்து எடுத்து சொல்றாருன்னா அது சும்மா கற்பனைப்பட்ட கதை அல்ல, இது நிஜமாவே நடந்த ஒரு காலகட்டத்துல நடந்த ஒரு கதைன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கஜேந்திர மோட்சம்ன்றது பிலோசாபிக்கலாவும் அழகா இருக்கு, கதையும் சூப்பரா இருக்கு. எப்படி பகவான் நம்மளுக்கு கருணையோட நம்மளை காப்பாத்துவாருன்ற ஒரு 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 நம்பிக்கை ஏற்படுறது. பல விஷயங்களுக்கு மேல
நம்மளுடைய முதல்ல இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதை அல்ல. ஒரு காலகட்டத்துல நிஜமாவே ஒரு மிருக ரூபத்திலயும் பகவான புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி வாழ்ந்த அந்த பகவானின் பக்தி, பகவானின் கருணை எந்த வடிவத்திலையும் பகவான் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால்தான் இது நிறைய பிரார்த்தனைகளை, பலவிதமான பிரார்த்தனைகள் இத்தனை மாசமாக நம்ம படிச்சுட்டே வரும். அதுலயும் ரொம்ப சிறந்த பிரார்த்தனை என்னன்னா இந்த கஜேந்திர மோட்சம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் கூட. மாதாஜி சொன்ன மாதிரி அதோட சாரமும் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். அதை நம்ம தினமும் சாண்ட் பண்றதுலயும் ரொம்ப பயனுள்ளது, சக்தி உள்ளது. அண்ட் நம்மளுக்கு டிசையர்ஸ், வேணுங்கிற டிசையர்ஸும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கஜேந்திர மோட்சம் அப்படி சக்தி வாய்ந்த கஜேந்திர. நம்ம வந்து 12 மகாஜனங்கள் அப்படின்லாம் போன வாட்டி பேசினோம். அவளுடைய வழிபாடை பாட்டி படிச்சுட்டு அவ சொன்ன வார்த்தைகளை, பிரார்த்தனைகளையும் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணா பகவான் நம்மள நிச்சயமா காப்பாத்துவாருங்க. ஆனா அந்த 12 மகாஜனங்களுக்கும் அப்பாற்பட்ட இன்னொரு பக்தன் வேற விதமான ரூபத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனை கொடுக்கிறாருன்னா, அப்ப இந்த ரூபம் இந்த பிரார்த்தனை எவ்வளவு சிறப்பா இருக்கும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, வி ஷுட் பி இன்ட்ரிக்ட். ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஊக்கம் வரணும் இதை பத்தி கத்துக்கிறதுக்கு. அதனாலதான் என்னோட அனுபவத்துல என்னன்னா அது நம்ம எத்தனையோ பிரார்த்தனைகள், எத்தனையோ பக்தர்கள் 1வதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா குந்தி, பீஷ்மா, பரீட்சித், யாரு துருவ சரித்திரம், இப்போ சமீபத்துல நம்ம பிரகலாத சரித்திரம், பல பேரு, பல டிவோட்டிஸ் பல ரூபத்துல, ஒரு நாரதரா இருக்கட்டும், இல்ல குழந்தை வடிவத்திலயாவது இருக்கட்டும், இல்ல அசுர வடிவத்துல, விருத்ராசுரன், அந்த மாதிரி வடிவ ரூபத்துல எல்லாம் நம்ம போயிட்டு இங்க பரீட்சைத்து ஒரு டர்னிங் பாயிண்ட் தர 8வது ஸ்கந்தத்துல அந்த மனுக்களுடைய ஹைராக்கிய சொல்லுங்க. அதே சமயத்துல நான் இது கூட கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி உங்களுடைய சிறந்த பகவானுடைய சிறந்த பக்தர் கஜேந்திரன், ராஜாக்களின் யானைக்கு ராஜாவா இருந்த ஒரு பக்தன் கூட உங்களுடைய அடைக்கலம் பற்று மோட்சம் அடைஞ்ச கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேனே சுக்கரே, அதை பத்தி கூட சொல்லுங்க அப்படின்னு அளவுக்கு சொல்ல ஒரு பெரிய மகத்துவமான இந்த கஜேந்திர மோட்சம். சோ டு ரிப்பீட், கஜேந்திர மோட்சம்ன்றது அது ஒரு கற்பனை கதை அல்ல. நம்ம காக்கா குருவி கதை மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஞ்சதந்திர கதைகள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த டிங்கிள் எல்லாம் வரும் இல்லையா, காக்காத காலியாத குரோ அப்படின்லாம், அந்த மாதிரி விஷயங்கள்ல இதுவும் ஒரு நல்ல கதை. அதே மாதிரி அதனால வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி பரீட்சித் கேட்கிற கேள்விக்கு பகவானே பரீட்சித் உள்ள உட்காந்து அவருக்கு அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஊக்கப்படுத்தி சுக்கர் வந்து இந்த கதைகள்லாம் சொல்லி இது ரொம்ப பிரபலமா எல்லோருடைய பக்தர்களுக்கு ஹிருதயத்துல போய் பகவான் இருந்து இந்த கஜேந்திர மோட்சம் தினம் சொன்னாமன்னா நம்மளுக்கு ரொம்ப நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு இந்த கஜேந்திர மோட்சம் ரொம்ப மகத்துவமான ஸ்லோகம். சோ இந்த ஸ்டோரியை இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு பாடி சூரதாசர் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்கார். அதை பாடிட்டு சில 1-2 ஸ்லோகங்கள் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். பட் த மெயின் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம இந்த ஸ்ரீமண்டலி வழியா நம்ம இந்த ஸ்லோகங்களை நல்லா படிச்சுக்க கத்துக்கலாம். அப்புறம் பைஹார்ட்டும் பண்ணலாம். ஒரு காலகட்டத்துல அது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி நம்ம ரெடியா இருக்கிறச்ச சின்ன காம்படிஷன் மாதிரியும் வச்சுக்கலாம். இல்ல we can have மாதாஜிஸ் டு சாண்ட். அந்த மாதிரி தினமும் சொல்லுவோம். தினமும் எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவோம் இந்த கதை. எஸ்பெஷலி எப்பன்னா பார்த்தாலும் அந்த ஸ்நானம் பண்ணி நான் கையோட எல்லோரும் அந்த ஸ்லோகத்தை ஒரு மாதிரி மனசால அது அப்படியே பார்ட் ஆஃப் த ஜேர்னி மாதிரி ஆயிடுது, அந்த மாதிரி ஆயிடுது. சோ அதனால இந்த பாட்டு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பிழைகள் இருக்கும் நிறைய. அதான் நான் சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர், நிறைய பேர் நிறைய விதமா பாடியிருக்கா. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் கத்துண்ட அளவுக்கு, என்னுடைய குரலுடைய வளைவுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன். வேற யாருக்காவது ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானும் போனாவும் சேர்ந்துதான் மாதாஜி கஜேந்திர மோட்சம் மனப்பாடம் பண்ணோம். வெரி நைஸ். ஜெயந்தி. ஆமா ஜெயந்தியும் மாதாஜி நடுவுல கொஞ்சம் இதுவாயிடுச்சு மாதாஜி. இப்ப நீங்க நடத்தினதுக்கு அப்புறம் திருப்பி அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணி ஒரு நாள் சொல்லிடுறேன் மாதாஜி. என்னோட அனுபவம் தேங்க்யூ ஜெயந்தி மாதாஜி. பண்ணிடலாம், போட்டலாம். அது மாதிரி எல்லாருமே நான் என்கரேஜ் பண்றேன். இன்னும்
ஒரு ஸ்லோகம் தினம் படிக்கோ, டக்குன்னு பை ஹார்ட் ஆயிடும். அந்த மாதிரி டெய்லி படிச்சுட்டு இருந்தோம். அது நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆனவொன்னே திருப்பி கஜேந்திர பேர் உங்க மூலமா வர்றாரு. திருப்பி அத கண்டினியூ பண்ணிடுவேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Yes, வெரி மாதாஜி. குட். பிடிச்சிடுவேன். தேங்க்யூ. ஹரே ஆமா, கிருஷ்ணா. ஆக்சுவலி நான் டீச்சிங்கே ஒரு பாகவதம் கத்து கொடுக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பாகவத ஆரம்பமே எனக்கு எப்படி கத்து கொடுக்கணும்னு வந்த சம்பவம் எப்பனா இந்த கஜேந்திர மோட்சம் மூலமா தான். நான் அப்கோர்ஸ் எங்க மாமனார் மாமியார் கிட்டே இருந்து கத்துட்டதுதான், எங்க மாமனார் கிட்ட இருந்து. அப்புறம் இன்னொருத்தருக்கு கத்து கொடுக்கணும்ன்ற ஆசைப்பட்டதுல எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்கிட்ட தினம் போன் பண்ணி நான் பிஸியா இருப்பேன்னு சொன்னா கூட எனக்கு புடுங்கி எடுத்து என்கிட்ட கத்துட்ட ஒரு ஸ்லோகம் கத்து கொடுக்க நானும் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் ஆனேன். அந்த கடைசி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா ரொம்ப ஒரு உடம்பு சூழ்நிலையால காலம் ஆயிட்டா. அது ஆனது ஒரு 7 வருஷம். ஆனா அந்த சமயத்துல நான் அவளோட இருந்தேன். எப்போ ஷீஸ் கிவிங் அப் ஹர் பாடி, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஷீலா, நீ எனக்கு ஒரு கஜேந்திர மோட்சம் சொன்ன, என்ன ஷீலா தான் கூப்பிடுவா, எனக்கு கஜேந்திர மோட்சம் சொன்ன. எப்ப பார்த்தாலும் என்ன கேட்பா, அவளுக்கு போர் அடிச்சிருதுன்னா. அப்போ அந்த சமயத்துல அவளுக்கு கஜேந்திர மோட்சம் சாண்ட் பண்ண. கடைசி இன்னைக்கும் அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் எனக்கு. அவளோட உடம்பு பிரியறதுன்னு நினைக்கிறேன். அந்த கடைசியான ஒரு டியர் அவ கண்ணுல இருந்து அப்படி விழுந்தது. அந்த சமயத்துல அவர் தான், அவ ஹஸ்பண்ட் இருந்தா, நான் இருந்தேன், அவ்வளவுதான். அதை கேட்டுதான் அவளுக்கு உயிர் பிரிஞ்சதுன்னு நான் நம்பின்னு இருக்கேன் இன்னி வரையில. ஏன்னா தட் வாஸ் த லாஸ்ட் டியர். அது கடைசி அழுகை கண்ணீர் அவள் விட்டது அந்த கஜேந்திர மோட்சம் கேட்கறச்சதான். அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஒரு வெரி டச்சிங் அனுபவம் இருந்தது எனக்கு. சோ அதனால எனக்கு இந்த கஜேந்திர மோக்ஷன்றது இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். அதனாலதான் நான் ரொம்ப கிரீடியா நான் சொன்னேன் லலிதா கிட்ட, நான் இது எடுத்து பண்றேன் அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் வேற எல்லோருமே இதுல பகிர்ந்து உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லி நம்ம ஒரு இன்டராக்டிவாவே வச்சுக்கலாம். நம்மளுடைய அனுபவம் சூப்பரா இருக்கணும் இல்லையா? அதுதான். சோ இது கஜேந்திரம் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரைச்சேன். நம்ம முதல்ல பாட்டோட ஆரம்பிக்கலாம். அண்ட் பாட்டோட நம்ம என்ன இந்த கதையை மேலும் மேலும் எடுத்துட்டு போடலாம். சோ இஸ் இட் வெரி டிஸ்டர்பிங்? கொஞ்சம் சொல்லுங்க இதோட போட்டா. ஓகே, தமிழ் வெர்ஷன் கிடைக்கல மாதாஜி, நான் இங்கிலீஷ் ஷேர் பண்றேன். பரவாயில்ல. இஸ் இட் வெரி, நான் இப்போ ஹார்மோனி வச்சிருக்கேன், ரொம்ப டிஸ்டர்பிங்கா கட்டா ஆறுதான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எஸ் மாதாஜி. ஹார்மோனியம் சவுண்ட் கேட்கல மாதாஜி. ஹார்மோனியம் சவுண்ட் கேட்கலையா? சரி, நான் பாடுறேன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோவிந்த ஹே கோபால ஹே கோவிந்த ஹே கோபால ஹே கோவிந்த तो जीवन हारे हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद अब तो जीवन हारे वीर पीपन हेतु गयो सिंधु के किनारे वीर पीपन हेतु गयो सिंधु के किनारे सिंधु बीच हसत सिंधु बीच हसत चरण बच चरण हे गोविंद हे
गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद चार प्रहर चार प्रहर गयो मजदारे चार प्रहर ले गयो मजदारे नाक कान डूबन लागे नाक कान डूबन लागे कृष्ण पुकारे कृष्ण पुकारे कृष्ण को पुकारे कृष्ण को पुकारे हे गोपाल हे गोविंद द्वारका में शब्द भयो शोर शोर भयो गारे शंख चक्र गदा पद्म गंधले धारे शंख चक्र गदा पद्म गंधले हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद जीवन कहे श्याम 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 सुनो शरण है अब के बार करो अब की पार करो नंद के नंद के तुम्हारे हे गोपाल हे गोविंद 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 आपको शरण अब तो जीवन हारे हे
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லோருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ கஷ்டப்பட்டு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனிவே த ஹோல் பாயிண்ட் நம்ம வந்து இது ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிரபலமான பாட்டு. இந்த பாட்டு வழியா சூர்தாசர் அப்படின்னு என்ன கோஸ்வாமி, அவர் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓ கோவிந்தா, கோபாலா, நீ என்ன எப்பவுமே நான் வந்து இந்த வாழ்க்கையின் ஒரு போரான அந்த வாழ்க்கையை நான் தொலைச்சுட்டேன், நான் தோல்வி அடைஞ்சுட்டேன், நீதான் காப்பாத்தணும் என்ன அப்படின்ற அளவுக்கு நான் வந்து வெறும் ஜலத்தை குடிக்கிற சமயத்துல நான் அப்படியே அந்த ஒரு ஒரு ஆனந்தத்துல இருக்கிற சமயத்துல சாரு இதுன்னு நீரு பிவன ஹேத்துகையோ சிந்து கேக்கினாரு. சிந்து நதியில போய் நான் அப்படியே இது ஜலம் குடிக்கிற நேரத்துல அந்த சமயத்துல அந்த நடுவுல அடியிலேந்து ஒரு பெரிய முதலைய வந்து என்ன காலை கவிழ்த்தோம். அந்த சமயத்துல ரொம்ப சாரு பிரகர யுத்தமயோன்னா ரொம்ப காலகட்டத்துல 4 வகையான காலகட்டத்துல நான் போராடி இருந்தேன். ஆனாலும் இந்த முதல்ல என் காலை விடல. அந்த சமயத்துல என்னுடைய எப்படி நான் வந்து போராடினேன்னா ஆல்மோஸ்ட் அந்த போராடி நான் தோல்வி அடைஞ்சுட்டேன். அந்த முதல்ல என்ன பண்ணிட்டு என்னோட காலை உண்டி புடிச்சு இருக்காம இந்த சமயத்துல என்னன்னா புல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்னுடைய அந்த குளத்துக்குள்ள என்னுடைய மூக்கு நாக்கு காணு டுபனுலாகே என்னுடைய மூக்கும் காதும் அந்த இது என்ன மூழ்கிற சமயத்துல அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய தும்பிக்கையால, மூக்குன்னா நம்ம கஜேந்திரக்கு என்ன இருக்கு, தும்பிக்கையால அங்க அந்த நதியில இருக்கிற ஒரு இந்த லோட்டஸ் இந்த தாமரை புஷ்பத்தை எடுத்து அப்படியே நீ எங்க இருக்க ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு உனக்கு நான் வந்து ஆஃபர் பண்ணினேன். அப்போ உனக்கு அந்த நெய்வேதியம் பண்றச்ச அந்த சமயத்துல துவாரகாமே சப்த பயம். அந்த துவாரகையில நீ அங்க எங்க இருக்க, அந்த ஹரின்றவர் எங்க இருக்காரா, துவாரகையில இருக்காராம் ஹரி நாராயணர். அந்த சமயத்துல என்னுடைய அவல சத்தத்தை கேட்டு உடனே சங்கு சக்கர கதா பத்மாவத்தை எடுத்துட்டு கருட மேல உட்கார்ந்துன்னு கூட வரலையா, நின்னுண்டே வந்தாராம். அவருடைய உத்தரையும் கூட சரியா விழற அளவுக்கு அவர் அப்படியே போட்டுட்டு என்னுடைய பக்தன் கூப்பிடுறான்னு அந்த சங்கு சக்கர கதாத்தோட உடனே வந்து எப்படின்னா கருட லே சிதாரே அப்படி உடனே கூப்பிட்ட கிருஷ் அப்படின்னு சொன்ன கூட பூரா கூட முடிக்கலையா கஜரேந்தனுக்கு, ஆதி மூலமே கூட சொல்லி முடிக்கலையா. ஆனா எங்க பக்தன் அங்க என்ன கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு உடனே அங்க வந்து அதனால சூரதாசர் ஷாம சுனோ ப்ளீஸ் ஹம்பிள், என்னுடைய பரிவார்ந்த ஒரு கோரிக்கையை நான் கொடுக்குறேன். எப்பயுமே இந்த கஷ்ட காலத்துல எந்த காலகட்டத்திலயும் ஷாமா என்னோட கண்ணே கிருஷ்ணா அப்படின்னு நீ கூப்பிட்டாலே போறோம், பகவான் ஓடி வந்துருவார் அப்படின்ற அளவுக்கு இந்த பாட்டோடைய மகிமை அவ்வளோ ஒரு சிறப்பு வாழ்ந்த பாட்டு. வெரி ஃபேமஸ். நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் கேளுங்க. ரொம்ப அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பாட்டே. அப்படியே மனசுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வெரி இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவா. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் நேரேட்டிவ். என்னன்னா அந்த ஹோல் பிக்சர் என்ன நடந்ததுன்னு அந்த பாட்டு மூலமா சூரதாசர் வந்து கூப்பிடுறதும் அந்த அப்படியே அழற ஒரு அந்த மாதிரி ஒரு மெலங்கலியா ஒரு அழுக சூழ்நிலையில, அந்த கஷ்ட சூழ்நிலையில நம்ம கடவுளே கை விட்டுட்டே எல்லாரும் என்ன கை விட்டுட்டா எனக்கு என்ன பண்றதுன்ற அந்த நிலைமையில இருக்கிற சமயத்துல அந்த உயிர் போற தருணத்துல பகவானே அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த பகவான் வந்து அந்த அந்த ப்ரூவ் பண்ண. ஏன்னா எப்படின்னா இந்த 12th சாப்டர்ல பகவான் சொல்றாரு, அப்படியே உடனே நீ கூப்பிட நேரத்துல நான் வந்து உன்னுடைய கண் முன்னால வந்து நிப்பேன்னு என்ன சொல்றது அந்த ஸ்லோகம் ஐ வில் கம் as a swift deliverer அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த சமயத்துல. என்ன தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகா. சோ அந்த சமயம் மாதிரி அது மாதிரி பகவான் வந்து கிருஷ்ணர்கிட்ட அப்படியே வந்து
என்னன்னா இது என்ன ஸ்லோகம் இருக்கும், நான் ஜஸ்ட் டைப்பிங். தேஷாம் அகம் சமுத்தர்த்த மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையா வேஷித சேத்தசாம். சோ என்ன நினைக்கிற நேரத்துல உடனே வந்து உன்னை ஐ வில் டெலிவரி இந்த பௌதிகமான ஒரு இந்த சக்கரமான இந்த பௌதிக மாயையிலேருந்து உன்னை காப்பாத்திடுவேன் உடனே வந்து அப்படின்னு பகவான் பக்தி யோகத்துல சொல்ற மாதிரி இந்த கதையுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கதை இது. என்ன, இப்ப 8வது ஸ்கந்தத்துல பாகவதத்துல பரீட்சித் கேட்க போய் பகவான் சுகதேவர் வந்து இந்த கதையை வந்து பரீட்சத்துக்கு, நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஒரு காக்கா கதை குருவி கதைன்னா நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி பரீட்சத்துக்கும் ஒரு யானை கதை சொல்றாரு. யானைக்கும் முதலைக்கும் நடந்த ஒரு சம்பவம் இது அப்படின்னு. அப்போ எப்படி என்ன ஆச்சுன்னா, எப்படி பரீட்சத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். அவர் வந்து கேட்கறச்சே எப்படி, இப்போ ஒரு இந்திரஜிம்னர் ஒரு ராஜா இருந்தார், அவர் ஏதோ வந்து யானையா மாறி அவருக்கு சாருப்பிய முக்தம் கிடைச்சதாமே அப்படின்ற அளவுக்கு கேட்கறச்ச, சாருப்பிய முக்தி அப்படின்னு கிடைச்சதே, அவருக்கு சாருப்பிய மோட்சம் கிடைச்சதே, என்ன பண்ணினார், எப்படி பண்ணினார். சோ சாரூப்பியனா மோட்சங்கள்ல ஒரு 5 விதம். சாலோக்கிய, சாரூப்பிய, சாஷ்டி, சாமிப்பிய, சாயுஜ்ய, ஏகத்துவம் அப்படின்ற 5 விதமான முக்திகள் உண்டு. சோ அதுல 5 விதத்துல இருக்கிற முக்தி ஒண்ணு ஸ்பெஷலா இந்த கஜேந்திரனான ராஜா யானைக்கு, யானை அந்த ராஜாவா இருக்கிற அந்த யானைக்கு ஒரு சாரூப்பிய முக்தி அப்படின்னு கிடைச்சது. என்ன சாரூப்பியம்னா என்ன, அதே மாதிரி சாரூப்பியம்னா பகவான் மாதிரியே இருப்பா அவ. வைகுண்டத்துல போனானா எல்லாருக்குமே 4 கை இருக்குமா பகவான் மாதிரி. ஆனா பகவான் மாதிரி சங்கு சக்கர கதா பத்மம் எல்லாம் வச்சுக்க மாட்டா. அந்த 4 கையோட அதே பீத்தாம்பர வஸ்திரத்தோட அதே கிரீடத்தோட பகவான அவளாரும் சேவா பண்ணிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு சாரூப்பிய முக்தி கிடைச்சது. அதே மாதிரி அந்த முதலைக்கும் முக்தி கிடைச்சது. எப்படின்னா பகவானுடைய அந்த சக்கரத்தை எய்தினர், அப்போ முதலையோட கழுத்து வெட்டப்பட்டது. அவருக்கு வந்து சாயுஜ முக்தினா அந்த பிரம்மன் ஒளி ஆறுக்குள்ள அப்படியே அவர் வந்து மறைஞ்சு விட்டார். சோ அந்த மாதிரி பலவிதமான முக்திகள் உண்டு பாகவதத்துல சொல்லப்படுறது. சோ அந்த மாதிரி பரீட்சை கேட்க போச்சு, எப்படி ஆச்சு இந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்ற சமயத்துல இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம சுகதேவ் கோஸ்வாமி. சோ இப்ப யார் இவர் அப்படின்னா, இந்த கஜேந்திரா அப்படின்னா, கஜனா வந்து யானை, இந்திரனா யானைகளுக்கெல்லாம் உள்ள ஒரு பெரிய இந்திர தேவம். இந்திர ஒரு பொசிஷன்னா என்ன, கிங் ஆஃப் தேவாஸ் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு அனைத்த ராஜாக்களுக்கும் ரொம்ப வலிமையான ராஜாவா இருந்தவர் இந்த கஜேந்திர யானை. அப்படி யானை இருப்பார். என்னன்னா இந்த நம்ம வந்து காட்டுக்கு ராஜானா யாருன்னு நினைச்சுப்போம். நம்ம அந்த எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவன். எங்க அப்பாவை மியூட் பண்ணுங்களேன். நம்ம காட்டுக்கு ராஜானா அப்படின்னா யாரு, ஒரு சிங்கம் தான் நினைச்சுப்போம். ஆனா அந்த மனு ஸ்வயம்பு மனு இருக்கிற அந்த ஆட்சியில அந்த தருணத்துல யாரு அந்த காட்டுக்கு இடத்துக்கு அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்தது இந்த கஜன் அப்படின்னு, இந்த கஜேந்திரன் அப்படின்னு யானை அப்படின்றவர் இருந்தார். அவருடைய பலம் எப்படி இருக்குன்னா, அவர்ல அந்த ஏன்னா இப்ப நம்ம வந்து அனிமல் வந்து ஒரு மிருக ரூபத்துல பார்க்க போறோம் இந்த கேரக்டரிஸ்டிக்க. சோ அந்த கஜேந்திரனுக்கு எப்படி சக்தி இருந்ததுன்னா, 1000 ஆணைகளுக்கு உள்ள சக்தி பலம் அந்த கஜேந்திரனுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிருகமா இருந்தது இந்த கஜேந்திரன். சோ இந்த கஜேந்திரனுடைய பூர்வ ஜென்மம் என்ன அப்படின்னா, இந்த கஜேந்திரன் வந்து ஒரு பூர்வ ஜென்மம், அவர் வந்து பேர் வந்து இந்திரஜும்னர் அப்படின்ற ஒரு மகாராஜா. சோ எப்படி இந்த மாதிரி அவர் என்ன பண்ணினார்னா, அவரு ஒரு பெரிய ராஜரிஷியா. ஏன்னா அரசனா இருந்தாலும் அவர் ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர், விஷ்ணு பக்தனாகவே இருந்தார். சோ எப்பவுமே ஒரு கிருஷ்ண ஞானத்திலேயே இருந்தார், ஒரு கிருஷ்ண பாவனையிலேயே இருந்தார், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதுதான் பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய அந்த இயக்கத்தை அது கரெக்டான ஒரு பேரு, ஒரு துல்லியமான பெயர்
கொடுத்தது எப்படின்னா கிருஷ்ண பாவனை. அந்த மாதிரி சும்மா கடவுள் பாவனை இருக்கிறதெல்லாம் வேற விதம். ஆனா நம்மளுடைய ஏக்கத்துவம், நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுத்தணும்னா ஒரு ஒரு பாயிண்டட் அட்டென்ஷன் பகுனாம் ஐ மீன் எப்படி பகவத்கீதால சொல்ற பலவிதமான விஷயத்துல நம்ம ஒரே சமயத்துல நம்மளால வந்து கான்சென்ட்ரேஷன் தர முடியாது. ஆனா ஒரே பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நம்மளுடைய பக்தியை செலுத்தினோம்னா நம்மளுடைய பக்தி வந்து அழகா வளர்ந்து நல்லா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெய்த்தோட நல்லா வளரும். அப்பதான் நல்லா உயர்ந்து நிற்கும். அண்ட் எந்த காலகட்டத்திலயும் அந்த பக்தின்ற உடைய அந்த ஒரு அடிப்படை, அதோடைய ஃபெய்த், நம்ம பகவான் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னைக்குமே மாறாது. அதனால்தான் ஏக்கத்துவமா இருக்கணும். ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் அப்படின்ற மாதிரி இந்த ரிந்தேந்திரநாத் மகாராஜர் அப்படியே பகவான் மேலயே அவ்வளவு பக்தியோட இருந்தார். இத்தனை பக்தி, அவ்வளவு பக்தி இருந்ததுனால அவருக்கு அந்த பௌதிக ஆசையில லைஃப்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்குன்னு அவர் வந்து அவருடைய ராஜ்யம் போது எல்லாரையும் ஒதுக்கி வைக்கல. அவருடைய ராஜான்ற இருக்கிற அந்த 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 தகுதிய இழக்காம எல்லா பிரஜைகளும் அழகா காப்பாத்தின்னு வந்தார். ஆனா ஒரு காலகட்டம் வந்தது, எல்லாத்தையும் துறந்து நம்ம வந்து இப்போ வந்து பகவான் மேல இன்னும் கொஞ்சம் நம்ம நம்பிக்கை வச்சுட்டு இருக்கணும்னு. சோ அதனால எப்படின்னா அவர் வந்து தினமும் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அந்த வந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஸ்லோவா அந்த டிட்டாச்மெண்ட் வந்து அவருக்கு மனசுல வந்துட்டே இருந்தது. ஏன்னா தினமும் பகவான் பிரார்த்தனை படிக்கிறச்ச அந்த டிட்டாச்மெண்ட்னா என்னன்னா அனாவசியமா வெறுப்பு வரும். டிட்டாச்மெண்ட்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வெறுப்பால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த 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 என்ன சரண்டர், அந்த டிட்டாச்மெண்ட் எப்படி வரணும்னா ஒரு அனுபவமாக வரணும், ஒரு மெச்சூர்ட் லெவல்ல வரணும், ஒரு கரெக்டான காலகட்டத்துல வரணும். சோ அதனால அந்த ராகா அப்படின்ற ஒரு அந்த டிட்டாச்மெண்ட் என்ன, பௌதிக ஆசையில எல்லாம் ரொம்ப ஆசைய வளர்த்துக்காம பகவான் மேல ஒரு ஆசைய அதிகரிச்சுட்டே வரணும். எதுவே பகவானின் படைப்பு, எல்லாமே பகவானின் அனுகிரகம், எல்லாமே பகவான் சப் எவ்ரிதிங் இஸ் ஹரி இச்சா அப்படின்னு அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அந்த பக்தியை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு அப்படின்னு இந்த இந்திரஜிம்ன மகாராஜா தன்னுடைய வாழ்க்கை மூலமா நடத்தி காமிச்சு அவருடைய டியூட்டி எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு அதே சமயத்துல பௌதிக ஆசைகள் எல்லாம் குறைஞ்சு போய் அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு ஒரு நாள் தியானத்துல உட்கார்ந்திருந்தார். எப்படின்னா ஆழ்ந்த தியானம், அதுதான் சமாதி அப்படின்றது. நம்மளுடைய யோகா அது கூட சொல்லி கொடுக்குறது. சோ சமாதின்றது என்னன்னா பகவத்தோட தியானத்துல இருக்கிறது, பூரா போக்கஸ் கான்சென்ட்ரேஷன், நம்மளையே மறந்த நிலையில் பகவானுடைய தியானத்துல இருக்கும் போது அந்த யார் இந்த இந்திரஜிம்ன ராஜானா நம்ம தமிழ்நாட்டிலே வந்த ராஜா தான், பாண்டிய நாட்டு அரசர் அவர். சோ அங்க இருந்து இருந்த ராஜா. சோ நம்மளுக்கு இந்த கஜேந்திரம் வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ்ல இருக்கு. ஐ திங்க் நான் ஒரு வாட்டி திருநெல்வேலி கூட போயிருக்கேன். அந்த இடத்துல அந்த ஒரு கோவில்ல அவ கூட சொல்லியிருக்கா, இங்கதான் கஜேந்திர மோட்சம் நடந்தது அப்படின்ற அளவுக்கு திருநெல்வேலி கிட்ட இருக்கு. அந்த இடம் பேர் மறந்து போயிடுத்து, இப்போ நாங்கெல்லாம் போயிருப்பாங்க. சோ அந்த சமயத்துல பாண்டிய நாட்டு ராஜா அந்த ஒரு நாளைக்கு தியானத்துல, ஒரு ஆழ்ந்த தியானத்துல, சமாதின்ற அளவுக்கு தியானத்துல இருக்கிறச்ச தன்னுடைய உள்ளம் யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனக சர்வம் சுகிருதம் பூதானம். என்னன்னா யோகி எப்படி தன்னுடைய ஆத்மா வழியா பகவானோட கனெக்ஷன் பண்றாரோ அந்த சமயத்துல அப்படி ஒரு கனெக்ஷனோட இருக்கிற நேரத்துல நம்மளுடைய தெரிஞ்ச எல்லாருக்கும் அகஸ்தியர் முனிவர் யாருன்னு தெரியும். அகஸ்தியர் வந்தார். அகஸ்தியர் வந்த நேரத்துல அவர் பாக்குறார் இந்த ராஜா உட்கார்ந்து தியானத்துல இருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பெரியவாள்லாம் வந்தா எந்த வேலையா இருந்தாலும் அது விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனா நம்மளுடைய ராஜா தியானத்துல சமாதி நிலையில இருக்கிற நேரத்துல அகஸ்தியரை கவனிக்கவே இல்லை. இதே கதை தானே, இப்ப எல்லா கதையிலும் இதேதான் வருதேப்பா, இப்ப பார்த்தாலும் என்ன இப்படி தியானத்துல இருக்கிற நேரத்துலதான் இந்த ரிஷிகள்லாம் வரணுமான்னா அதெல்லாம் பகவானுடைய ஒரு லீலை, அவருடைய பிளான். அதனால்தான் பரீட்சத்துக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டு. அதனால அதே மாதிரி இதே சிச்சுவேஷன் தான் எப்படி இந்திரஜிம்ன மகாராஜர் வந்து தியானத்துல அந்த சமாதி நிலைமையில இருக்கிறச்ச அகஸ்தியர் முனிவர் வந்து பாக்குற, என்னடா அது, நான் ஒரு பெரிய ஒரு ரிஷி வந்திருக்கேன்,
அந்த சமயத்துல இவர் என்னமோ இப்படி டல்லா என்னமோ தியானத்துல ஒரு உணர்ச்சியே இல்லாம ஒரு ஒரு ரியாக்ஷனும் இல்லாம என்னமோ கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சில சமயம் எப்படியோ ஒரு சோர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டல்லா ஒரு ஒண்ணுமே ஒரு இன்டராக்ஷனே இல்ல, ரியாக்ஷன் இல்லாம ஒரு மூஞ்சில என்ன அவர் இருக்காரு. ஏன்னா சில சமயம் தியானத்துல இருந்தா நம்ம வந்து அப்படியே கண்ணெல்லாம் சொருகிட்டு வேற மாதிரி எல்லாம் இருக்கலாம் இல்லையா. ஆனா இவருடைய வெளிய ஒரு பரவசமான நிலைமை எப்படின்னா வெளியில தெரியாம ரொம்ப டல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் வந்தது கூட தெரியாம இப்படி ஒரு ஏதோ ஒரு காரியத்துல இறங்கியிருக்காரு இந்த ராஜா. இவருக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்காதனால இந்த ராஜாக்கு நான் ஒரு சாபம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டல்லா ஒரு சோர்வமா இல்லாம ஒரு உணர்ச்சி இல்லாம ஒரு ஒரு இன்டராக்ஷன் இல்லாம இருக்கிற இந்த மாதிரி ஒரு எனக்கு என்னோட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவரை யானையாக போக கடவுது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துடுறார் அகஸ்தியர் ரிஷி. சோ அந்த மாதிரி முனிவர் வந்து கொடுத்த உடனே அப்படியே அப்பதான் அவருக்கு தெரியறது, மனசுல படுறது ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கே நம்மளுக்கு கண்ணுக்கு வெளியில அப்படின்னு சொல்றச்ச அப்பதான் அவருக்கு நிலைமைக்கு வரார். அந்த சமயத்துல அவனுடைய சமாதி நிலைமையில இருந்து அவனுடைய ஒரிஜினல் பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு வரைச்ச அப்ப பாக்குறார் அகஸ்தியருக்கு தன்னுடைய மன்னிப்பை கேட்கிறார். அதுதான் அங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு கொஞ்சம் கூட இந்திரஜிம்ன மகாராஜருக்கு கோபம் வரவில்லை. இதுதான் ஒரு பக்தனுடைய பக்குவத்தன்மை. என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் யாரு ஏதாவது அவளை பத்தி ஜட்ஜ்மெண்டலா இருந்துட்டு அறிவர் இல்லையா. நம்ம அகஸ்திய ரிஷி தப்பா ஒரு முடிவு பண்ணினார், என்னடா அது இன்டராக்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுடுறார். ஆனா அந்த சாபத்தை ரிசீவ் பண்ணின இந்திரஜிம்னார் பக்தர் அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனா கொஞ்சம் கூட கோபமே வரல. இதுதான் ஒரு பக்தனுடைய பக்குவத்தன்மை. யார் என்ன சொன்னாலும் நம்ம அத அனுபவம் அது ஒரு பெரிய இந்த ஒரு பகவானின் கருணை அப்படின்ற அளவுக்கு இந்திரஜிம்னர் மகாராஜா எடுத்துட்டார். எப்படி எடுத்துட்டாருன்னா ரெண்டு விஷயமாக எடுத்துனார். இது வந்து ஓஹோ எனக்கு இந்த சாபம் கிடைச்சதா, அப்படியே ஆகட்டும், இது பகவானின் திருவிளையாடலா இருந்தா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விதமாகவும் அதை ஒப்புக்கொண்டுட்டார். தன்னுடைய அந்த சாபத்தை எப்படின்னா முன்னைய ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல பண்ணின பாவங்கள்லாம் சேர்ந்துதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிட்டேன். அதனாலதான் அகஸ்தியர் முனிவர் வந்தார், என்னை பார்த்தார், என்னை தப்பா புரிஞ்சுட்டார், ஆனாலும் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தார். இது இப்போ உடைய விளைவுகள் இல்லை, ஆனா நம்ம பூர்வ ஜென்மத்துல எப்பயோ செஞ்ச பாவம் தான் என்னை வந்து இப்ப தாக்குறது அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பக்குவமான நிலைமையில இந்த சாபத்தை ஒரு இந்திரஜிம்னர் மகாராஜர் எடுத்துட்டார். சோ அதனால இந்த கோபம் கொள்ளாம அகஸ்தியர் முனிவருக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுட்டு இந்த சாபத்தை நான் எடுத்துட்டு நான் மேற்கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாரு. சோ இதே மாதிரிதான் நம்ம பல கதைகள்ல பார்த்தோம். எப்படி வந்து பரீட்சத்துக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அவர் ஒப்புக்கொண்டுட்டதுனால்தான் இன்னைக்கு அந்த பாகவத்தை அவர் கேட்டதுனால்தான் நம்மளும் இன்னைக்கு ரசிக்க முடியுது. அதே மாதிரி விருத்ராசுர கதையை கேட்டனா எப்படி பார்வதி கோபம் அடைஞ்சு சித்திரகேத்துவ சாபம் விட்டு அசுரனா வந்து பகவானுடைய பிரார்த்தனைகளை சொல்றான். ஏன் நம்ம தாமோதர் லீலாலையும் நாரதர் எப்படி வந்து அந்த நலக்குவேராம் மணிகிரீவாக்கு ஒரு சாபம் கொடுத்து கிருஷ்ணரே வந்து அவருக்கு மோட்சம் கொடுத்தா இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி பெரியவாள்லாம் நம்மளுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது சாபம் இல்லை, அதே அவளுடைய கருணை, அவளுடைய அந்த பனிஷ்மெண்ட். ஆல்சோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த கவ் அப்படின்னு. சோ சில சமயம் சில இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் சில சமயம் இந்த சின்ன சின்ன திட்டுதல் கொஞ்சம் பெரியவாள்லாம் நம்ம மேல கொஞ்சம் கோவத்தோட ஏதாவது சொன்னா அதை நம்ம அவளோட கருணைன்னு எடுத்துட்டு அதே நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டோம்னா நம்மளுடைய லைஃப் எவ்வளவோ சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஆனா இந்த தருணம் பார்த்தானா ஐயோ பத்தியா என்னை பிடிச்சி திட்டுற அப்படின்னு நம்ம திரும்பி சண்டை போடுவோம், ஒரு கோபம் வரும், ஆவேசம் வரும், ஒருத்தருக்கு உதர ஒரு எதிர்ப்பு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவளை விட்டு கொடுக்காம நம்ம அகங்காரத்தோட இப்படியே நம்மளுடைய ஒரு எனிமிட்டியை வளர்த்து கொண்டுட்டே போனா அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்க்கு ஒரு அர்த்தம் இருக்காது. சோ இதெல்லாம் நம்ம இவாளுடைய இந்த ராஜாக்கள் இந்த கதைகள் மூலமா அவளுடைய லைஃப் லேர்னிங் லெசன்ஸா அதை நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பிரயோகிச்சுட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் பீஸ் கிடைக்கும். சோ எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய தன்மையும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ராஜா எப்படி அது ஒரு பெரிய வரமா எடுத்துட்டு பிறந்தார் கஜேந்திரனாக. சோ அடுத்த ஜென்மத்துல ராஜாவா பிறந்தார். ஆனா எப்படி அந்த கஜேந்திரன் இருந்தார்னா நான் கொஞ்ச நேரம் சொன்ன முன்னாடி 1000
யானைகள் சேர்ந்து உங்களோட பலம் இந்த ஸ்பெஷலான யானைக்கு இருந்தது. சோ அதனாலதான் அவர் கஜேந்திரன் அப்படின்னு அந்த காட்டுக்கே அவர் தான் ராஜா. யூஸ்வலி நம்ம என்ன நினைப்போம், காட்டுக்கு ராஜா யாரு, சிங்கம் நினைப்போம். ஆனா இந்த காட்டுக்கு ராஜா யாரா இருந்தாருன்னா இந்த யானை, குறிப்பிட்ட யானை. ஆனா என்ன ஆயிடுறது, இந்த பௌதிக கம்ஃபர்ட்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆனோடனே நம்மளுக்கு அந்த மாயை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பேய் வந்து நம்மளை வந்து தாக்கி விடுறது இல்லையா. அந்த சமயத்துல என்ன ஆகுது, பகவானைய பத்தியே மறந்து போயிடுவோம். அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. சோ நம்ம இந்த கதை மூலமாக, கஜேந்திரன் கதை மூலமாக, இது ஒரு பேரபிள், என்னன்னா ஒரு நீதி கதை மாதிரி. இதுவும் என்னன்னா, இந்த கதையில கதாபாத்திரமா இருக்கிற நம்ம ஹீரோ ஆன கஜேந்திரன் அது நம்மதான், ஹியூமன் பீயிங்ஸ். அப்புறம் என்னது, வேற என்ன விஷயங்கள்லாம் இதுல தெரியுதுன்னா, எந்த சிச்சுவேஷன்ல அவர் வந்து மாட்டின்றார், அது நதிக்குள்ள அந்த குளத்துக்குள்ள போர்ச்ச தண்ணி குடிக்க போர்ச்ச என்ஜாய் பண்ற நேரத்துல இந்த குளத்துக்குள்ள காலை விடுறார். அது என்னதான், நம்மளுடைய பௌதிக லைஃப், நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப், நம்மளுடைய பௌதிக உலகம். அங்க என்ன யார் ஒளிஞ்சிட்டு இருக்கானா, அந்த குளத்துக்கு ஆழத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு குரோக்கடைல் இல்லையா. அந்த குரோக்கடைல்னா யாரு, நம்ம முதல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அது யாரு, நம்மளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பௌதிக ஆசையில, அந்த அகங்காரத்தினால என்ன ஆகும், நம்மளுடைய அந்த 6 எதிரிகள், நம்மளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற எதிரிகள் எல்லாம் வெளியில வரும். அதனால என்ன ஆகும், யார் அந்த 6 எதிரிகள் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அக்கம் பக்கத்துல இல்ல, நம்மளுக்குள்ளேயே இருக்கு. காம, நம்மளுடைய காம, லோபம், மதம், மச்சி உங்க ஆடியோ கேட்கல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மற்றவங்களுக்கெல்லாம் கேக்குதா? கேக்கல மாதாஜி. நான் எந்தலதான் ஏதோ இஷ்யூ நினைச்சிட்டேன். ஆக்சுவலா வீடியோ கூட நின்றுது. ஆமா, இது நெட்வொர்க் ஏதோ வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்ட். ஓகே, அவங்க வரட்டும், ஜாயின் பண்ணட்டும். அவங்க பிக்சர்ல இருக்காங்க பட் ஆடியோ வரல. எஸ் மாதாஜி. ஆமா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா சாரி ஹரே. suddenly there was some. Yeah, can I continue? Yes, Mataji. மாதாஜி கேக்குறதா? இல்ல மாதாஜி, உங்க இதுல நெட் கொஞ்சம் இதா. இப்போ ஓகே, இப்போ பேசுங்க. ஹரே கிருஷ்ணா கேக்குறதா? இப்போ கேக்குது, இப்பதான் கேக்குது. ஓகே, சாரி. அதான் suddenly some இன்டர்நெட் இஷ்யூஸ். ஒரு நிமிஷம் இரு, நான் கொஞ்சம் ஐ ஜஸ்ட் கீப் திஸ் நோட். ஓகே, யா. So I hope my internet will be okay now. Yeah. So அதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வர, அதே மாதிரி அந்த குரோக்கடைல்ன்றது பெரிய வில்லன். ஒரு சினிமான்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஹீரோ இருக்கணும், ஒரு வில்லன் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய அந்த சினிமாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த ஸ்டோரியில ஒரு ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமான பாத்திரம் கிடையாது, அவங்கள மறந்துடலாம். சோ வில்லன் யாருன்னா இந்த குரோக்கடைல், இந்த முதலை. அந்த முதலைன்றவர் ஒரு பெரிய கந்தர்வர். அவரும் ஹூ அப்படின்ற ஒரு பெரிய கந்தர்வர். அதனால அவருடைய அந்த கந்தர்வர்கள்லாம் அந்த ஒரு ரிஷிக்கு, அவருக்கும் ஒரு சாபம் கிடைச்சிருது ஒரு ரிஷி மூலமாக. அவருடைய அந்த நடவடிக்கை சரியில்லாதனால அவருக்கு முதலையாக போக கிடவுது அப்படின்ற மாதிரி கிடைச்சிருது. சோ இந்த முதலை தான் அந்த ஹூ, இந்த கஜேந்திரன் தான் அந்த இந்திரதும்னர். சோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சோ அவ வந்து என்ன ஆடுது, திருக்கூட்டமலை. சோ இப்போ வந்து பிறவி எடுத்துடுறா முதலையாக, ஹூன்ற ஒரு கந்தர்வர் முதலையாக. இந்திரஜும்னர் யானைக்கு அரசனான கஜேந்திரனாக
தான் வரா. சோ இவர் இந்த கஜேந்திரன் என்ன பண்றார், அவருக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்மார்ட்டா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப அப்படியே செல்வாக்கோட இருந்தானா அப்படியே எல்லாரும் புகழ்ந்தானா அப்படியே காமிச்சுக்கணும், அப்படியே ஆஹா நம்மதான் அப்படியே பெருமை வரும் பாரு. அது வந்து நம்மளுடைய புத்தியே பேதலிச்சிடும். சோ எங்க போனாலும் நம்ம நினைச்சுப்போம், சரி நம்மள கொஞ்சம் புகழறாளா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு அந்த அகங்காரம் எல்லாம் ரொம்ப உண்டு. எனக்கும் உண்டு நிறைய. சரி நம்ம ஏதாவது பாடிட்டோம், நம்ம ஸ்லோகம் எல்லாம் சொல்லோம், நல்லா பேசினோம்னா 4 பேர் நம்மள புகழறாளான்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கஜேந்திரன் ஒரே ஆணா இருக்கிற அவ்வளவு பிரபலமான ஒரு கஜேந்திரன் ஆண் யானை, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தானா என்ன ஆகும், நிறைய அந்த இளம் பெண்கள் வந்து சூழ்ந்து நின்றுவா. எப்ப பார்த்தாலும் அப்படியே அவளை புகழ்ந்துட்டே இருப்பா. எது பண்ணாலும் அப்படி தண்ணி தெளிச்சா ஆஹா என்ன அழகா பண்றேன், அப்படி பேசினா அப்படி நடந்தா என்ன அழகா இருக்கு, உங்க நடை என்ன அழகு, அது என்ன அழகுன்னு அப்படி நம்ம அந்த சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ரஜினிகாந்தோட மூவி எல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்படியே சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் வர்ணிக்கிற மாதிரி இந்த பெண் யானைகள்ல எல்லாம் அப்படியே அந்த கஜேந்திரனை அப்படி வர்ணிச்சு அப்படியே ஒரு கும்பாலம் பண்ணிட்டு திருக்கூட்டை மலை அப்படின்னு 3 கூடங்கள் இருக்குமா, 3 கொம்பு மாதிரி இருக்குமா. 3 திருக்கூட்டை மலைக்கு நடுவுல ரிஷமுக் அப்படின்ற ஒரு பெரிய சோலை வனத்துல ஒரு அந்த அழகான நதிகள் உண்டு. அந்த வர்ணனையில நீங்க படிச்சேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பாகவதத்துல கொடுத்திருக்கு, எவ்வளவு அழகா அது வர்ணிக்கிறாருன்னு. அந்த ரிஷிமுத் அப்படின்ற ஒரு இடத்துல கஜேந்திரன் வரார். அந்த தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பெண் யானைகளோட சேர்ந்து வரார், தன் குடும்பத்தோட வரார். இந்த நதிக்குள்ள இறங்குறார். இந்த சிந்து நதிக்கரையில் அப்படின்ற சிந்து நதியில போய் இறங்கி காலை வைக்கிறார். அந்த இடமே அத்தனை அழகா இருக்கான், அவ்வளவு செரீனா இருக்கான், அவ்வளவு பீஸ்ஃபுல்லா, அவ்வளவு அழகுனா ஒரு அழகான இடம், ஒரு நதி நிறைந்த இடம். அப்படியே புஷ்பங்கள்லாம் மலர்ந்து இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் தாமரைகள்லாம் அங்க மலர்ந்து கிடக்கு. அப்படியே அந்த பிரீஸே, அந்த காத்தே அவ்வளவு இனிமையா உடம்புக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல இந்த யானையெல்லாம் கொஞ்சம் படுத்து வந்து கும்மாளம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ ஒரே சத்தம் போட்டு அப்படி இப்படின்னு பண்றச்ச அந்த ரிஷிகள்லாம் அந்த குகையில எல்லாம் அவளாரு தியானம்னா அவளுடைய தியானங்கள்லாம் கூட கலைக்கப்பட்டதாம். அந்த சத்தம் போடுற சத்தத்துல பயங்கரமான மிருகங்கள்லாம் கூட பயந்துன்னு, சிங்கம் புலியெல்லாம் கூட பயந்துன்னு எங்கேயோ ஒழிச்சுன்னு உட்காந்துருந்தான். அந்த மாதிரி அட்டகாசம் பண்ற நேரத்துல அங்க நதிக்கு அந்த குளத்துக்கு கீழே இருக்கிறச்ச அந்த ஒரு பெரிய ஒரு அசுர தன்மை படைச்ச ஒரு முதலை. நம்மளா அப்படியே கற்பனை பண்ணா முதல்ல எவ்வளவு குரமா இருக்கும் தெரியும். அதனாலதான் எனக்கு பார்க்கா கறியே பிடிக்காது தெரியுமா. ஒரு முதல மாதிரி இருக்கு இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப பயம். சோ சும்மா கதையில ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா நான் கொடுக்குறேன். அதனால அந்த முதல மாதிரி அந்த வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அந்த தூங்குற நேரத்துல அந்த கோவத்தோட அந்த கண்ணு செவக்க அப்படி பிரிச்சு திறந்து பாக்குறாளாம். அப்போ யானையோட கால் அதுக்கு அடியில தெரியறது, அந்த குளத்துக்கு கடியில. யாருடா இவ்வளவு சத்தம் போட்டு என் தூக்கத்தையே கலைக்கிறவா அப்படின்னு பாக்குறதா ஒரு யானைய பாக்குறாராம். அதுக்கு அவ்வளவு அந்த யானையும் பெண் யானையும் கஜேந்திரனும் பெண் யானைகளும் அவ்வளவு தண்ணி கொத்தர் அடிச்சு சிரிச்சுண்டு சத்தம் போட்டுண்டு ஒரு அட்டகாசம் பண்றோம்னா எப்படி நீங்களாம் கற்பனை பண்ண முடியுமோ அதெல்லாம் கற்பனை பண்ணுங்க. அதெல்லாம் அப்படி நடந்துன்றதுதான். அந்த சமயத்துல வந்துதான் இந்த முதல்ல டபால்னு காலை கவிண்டுதான். ஆஹா என்னடா அது, என்னமோன்னு எறும்பு கடிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கே. ஏன்னா கஜேந்திரனோட பலத்தின் சக்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். 1000 யானைக்கு உள்ள பல சக்தி இருக்கு. என்னடா அது எறும்பு கடிக்கிற மாதிரி அப்படி உதறிட்டான். ஆனா விடுபடலையா அந்த கவ்வல், அந்த புடிச்சுன்றது. என்னடா அது இன்னும் போக மாட்டேங்கிறதேன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் அவர் உதற அந்த முதல்ல கவ்வறது என்ன ஆறுது, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போட்டா, இன்னும் டீப்பராவே ஆயிட்டு போயிட்டே இருந்ததுதான். போக போக முதல்ல யானை என்னடா இது, அது ஆச்சரியம். இந்த நம்ம காலால உதறேன், என்னால இந்த பிடியில இருந்து என்னால விடுபட முடியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணர்வுகள்லாம் ஜாஸ்தியாண்டே வரைச்ச அந்த வலி, பிடிக்கிற வலி வந்து பெருசா 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 போயிட்டே இருந்ததாம். அப்புறம் ஆரம்பிச்சாரு யானை. சோ ஒரு நாள் ஆச்சு, அவர் யானைய புடிச்சு இழுக்கிறார், முதல்ல புடிச்சு இழுக்கிறது யானை. சோ நம்ம வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம், யாரு முதல்ல சைடு யார் யானை சைடுன்னு, டக் ஆஃப் வார்ன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் நடக்க ஒரு நாள் ஆச்சாம், 2 நாள் ஆச்சாம், 1 வாரம் ஆச்சாம், 10 நாள் ஆச்சாம், 1 வருஷம் ஆச்சாம், 10 வருஷம் ஆச்சாம், 100 வருஷம் ஆச்சு.
அந்த இடையில என்ன பண்றதுன்னு புரியல யானைக்கு. சோ எல்லாருக்குமே வந்து இந்த இவர் மரத்தில் இருந்து கருடன் கேட்டதுன்னு பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமான. அந்த மாதிரி அவாவாசு இடத்துல இருந்தா எல்லாருக்குமே ஒரு பலம் இருக்குமா, யார் பக்கத்துல இருக்கோமோ அவளுக்கு ஒரு பலம் இருக்குமா. ஆனா யானை வந்து ஒரு நிலத்துல இருக்கிற ஒரு மிருகம். சோ இந்த நீர்ல வந்தோம்னா அதோடைய பலத்தின் சக்தி குறைஞ்சிட்டே வருமா. ஆனா குரோக்கடைல் நம்ம முதல்ல பார்த்தோம்னா அது நீர்ல இருக்க வேண்டிய ஒரு மிருகம். அது இருக்க இருக்க அதோட சக்தி கூடுதலா போயிட்டே இருக்குமா. சோ இந்த 100 வருஷத்துல யானையோடைய சக்தி, அந்த யானை பலம், 1000 யானைக்குள்ள பலம் குறைஞ்சிட்டே வருதாம். சோ எல்லாரையும் கூப்பிடுறாராம், என்னம்மா என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, என்ன ஹெல்ப் பண்ணுன்னு. சோ எல்லா பெண் யானைகளும், உறவினரான தாத்தா பாட்டி யானை, சித்தப்பா தம்பி அண்ணா யானை, தம்பி யானை, சித்தப்பா யானை, பெரியப்பா யானை, எல்லா யானையும் வந்து கூட சேர்ந்து புடிச்சு இழுக்கிறதா. ஆனா அந்த ஒரு முதலை, யாரு ஒரு முதலை, நம்மளோட முதலை இந்த பௌதிக உலகத்துல எவ்வளவு முதலை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. மதம் ஆச்சரியம் 6 வகையான முதலைகள் நம்மளை புடிச்சு இழுக்கிறது. சோ நம்ம நிலைமையெல்லாம் எண்ணி பாருங்க எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு. ஆனா இந்த கஜேந்திரனுடைய நிலைமை இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு முதலையோட பிடிப்பால புடிச்சு இழுக்க முடியாது. 100 வருஷம், 150, 500 வருஷம், 1000 செலஸ்டியல் இயர்ஸ் தான் அந்த பூலோகத்து 1000 வருஷம் இல்ல. இது 1000 ஆன்மீக பூலோக வருஷமா என்ன சொல்வேன், தெய்வீக வருஷங்கள். அந்த மாதிரி பூலோக வருஷம் இல்ல, 1000 தெய்வீக வருஷங்கள். 2 பேரும் டக் ஆஃப் வார்ல போய் அப்ப என்ன ஆச்சு, அப்படியே எல்லா அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்படி அவள் புகழ்ந்துட்டே இருந்தாலும் இந்த யானைய அவளை விட்டுட்டு எல்லாம் போயிடுது. எனக்கு சக்தி இல்லை, நீ ஆச்சு, உன் லைஃப் ஆச்சு, ஓ அவ்வளவுதான், எங்களை மறந்துரு, பாய் பாய். ஏன்னா நம்மளுடைய ஒரு சக்தி குறைஞ்சிடுத்து, நம்மளுடைய ஒரு பிரபாவம் குறைஞ்சிடுத்துன்னா எல்லாரும் நம்மள இன்னும் விட்டுட்டு போயிடுவா. ஆமா இது லாய்க்கே இல்லை, இதுகிட்ட போய் யார் பேசுறது அப்படின்லாம் நம்ம நிறைய நினைச்சிருக்கோமோனோ. அந்த மாதிரிதான் இவன் எல்லாரும் நினைச்சுட்டு எல்லா யானை கூட்டமும் திரும்பி போயிடுதான். நீ பாத்துக்கப்பா, என்னமே நீ ஆச்சு, உன் லைஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக, நாக்கு காணு துவனலாக எப்படி சூரியதாஸ் பாடுறாரோ அப்படியே முதல்ல புடிச்சு கவி இழுக்கிறது இழுக்கிறது இழுக்கிறது. அந்த அந்த யானை வந்து தன்னோட லைஃபே முழுகிற நேரத்துல அந்த இடத்துல அப்போ வந்துதான் ஒரு ஞாபகம், அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த ஒரு லைட்னிங் மாதிரி மனசுல அந்த ஹிருதயத்துல வந்தது. எப்படின்னா தன்னுடைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்தது. அது எப்படிடா நடக்க முடியும் அப்படின்னு நம்மள அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்ம அர்ஜுனன் வந்து கேக்குற, எப்படி என்ன எந்த சமயத்துல உங்களுக்கு இந்த மாதிரி 4th சாப்டர்ல கேக்குற மாதிரி எப்படி கேக்குறாருன்னா, பலவித சமயத்துல எப்படி எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் கண்ணா, பகுனிமே வியதித்தானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நட்பும் வேத பரந்தப்ப. பல ஜென்மங்கள் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துருக்கோம், நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம், எல்லா ஜென்மங்களுக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா தானியகம் வேத சர்வாணி, பகவான் சொல்றேன் எல்லா ஜென்மங்களுக்கும் எனக்கு உன்னை பத்தி ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு என்னை பத்தி ஞாபகம் இருக்காது. ஆனா வர நேரத்துல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு இன்ஸ்பிரேஷன் தருவேன்னு சொல்லிட்டு அந்த கஜேந்திரன் அவருடைய கான்சியஸ் ஒரு மிருகத்துக்கு உள்ள ஒரு தன்னுடைய சக்தி எப்படின்னா, கான்சியஸ்னஸ் எப்படின்னா சங்குலிச்ச சக்தி. கொஞ்சம் தான் அவளுடைய ரியாக்ஷன் எல்லாம் தெரியும். ஆனா மனுஷாளுக்கெல்லாம் முகுலித்த சக்தி, என்ன கொஞ்சம் ஒரு சின்ன கட்டு வந்தா கூட நம்மளுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு வெளிப்படையா தெரியாத ஒரு மிருகத்துக்குள்ள அந்த சங்குலித்த சக்தி முகுலித்த சக்தியா மாறி ஒரு கான்சியஸ்னஸ் எப்படின்னா பிரபாவத்தோட வந்துதான், எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்லோகங்கள் வழியா வந்துதான். அப்போ அதனாலதான் அந்த சில சமயம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பகவான் சொல்றாரோன்னு அந்த ஒரு புஷ்பத்தால கொடுத்து கஜேந்திரன் வந்து தனக்கு இப்ப அந்த தன்னுடைய ப்ரீவியஸ் ஜென்மம் இந்திரஜும்னரா இருக்கிற சமயத்துல என்னெல்லாம் பகவானோட பிரார்த்தனை பண்ணாரோ ஆதி மூலமே தான் கூப்பிட்டாராம்.
பகவானுடைய பேரு கிருஷ்ணர்னு கூட கூப்பிடலையாம், நாராயணாவை கூப்பிடலையாம். அந்த சமயத்துல பகவானுடைய பேரு அந்த தருணத்துல என்னன்னா ஹரின்னு பேராம். ஹரியே அப்படின்னு கூட கூப்பிடலையா. ஆனா ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டதுல என்ன ஆதி மூலம்னா யாரு? காஸ் ஆஃப் ஆல் காசஸ் எப்படி பிரம்மா சொல்றாரோ அதெல்லாம் எதையும் கேட்காத, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த ஹரின்ற நாராயணரே வந்து சக்கரத்தை சங்கு சக்கரம் 8 கைகளோட வந்தாரா. 4 கை கூட இல்லையா, 8 கைகளோட வந்து கருடன் மேல நின்னுண்டே வந்து ஒரே நிமிஷத்துல வந்து ஒரு சக்கரம் வந்து எழுத கூட இல்லையா. அந்த சிச்சுவேஷன்ல வந்து முதல்ல ஹூ அப்படின்ற அந்த முதல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அதோட கழுத்தை வெட்டினாரா. அதுக்கு ஒரு சாயுஜ்ய முக்தி கொடுத்தாரா. அப்படியே பகவான அந்த கஜேந்திரனான இந்த யானைக்கு சாரூபிய முக்தி கொடுத்தாராம் இந்த இது மூலமாக. சோ அதனால என்ன மாதிரி ஸ்லோகம், அப்படி என்ன ஸ்லோகம் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு அந்த முதல் 2 ஸ்லோகம் வேணா படிக்கலாம். ஏன்னா மணி 12 ஆயிடுத்து. ஹரே கிருஷ்ணா. சோ அதுக்கு ஜஸ்ட் 2 ஸ்லோகம் ஒண்டி படிக்கலாம். அதுக்கப்புறம் வேற யாருக்காவது ஏதாவது நான் சொல்லறத மறந்துட்டேன்னா நீங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லலாம். ஜஸ்ட் முதல்ல ஒரு ஸ்லோகம். இது சொல்லணுமா? ஏவம் யவசித்து. யா சொல்லலாமே, நன்னா சொல்லலாம். ஸ்ரீ பாதராயணருவாச்ச. ஸ்ரீ பாதராயணீர் உவாச்ச. ஏவம் விவசிதோ புத்யா. ஏவம் விவசிதோ புத்யா. சமாதாய மனோஹ்ருதி. சமாதாய மனோஹ்ருதி. ஜஜாப பரமம் ஜாப்யம். ஜஜாப பரமம் ஜாப்யம். பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். அதோடைய மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாத் ஒழுங்கியது. ஜெய் ஸ்ரீல பிரபாத். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். அதன் பிறகு யானைகளின் அரசனான கஜேந்திரன் அதன் மனத்தை பூரணமான அறிவுடன் தன் இதயத்தில் பதிய செய்தது. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் ஞாபகத்திற்கு வந்த ஒரு மந்திரத்தை அது உச்சரித்தது. இம்மந்திரம் முற்பிறவியில் இது இந்திரத்யும்னனாக இருந்தபோது கற்றதாகும். வெரி குட். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச. ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச. ஓம் நமோ பகவதே தஸ்மை. ஓம் நமோ பகவதே தஸ்மை. யத ஏதச்சிதாத்மகம். யத ஏதச்சிதாத்மகம். புருஷாய ஆதிபீஜாய. புருஷாய ஆதிபீஜாய. பரேஷாயாபி தீமஹி. பரேஷாயாபி தீமஹி. மொழிபெயர்ப்பு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் விஜய். யானைகளின் அரசனான கஜேந்திரன் கூறியது, பரமபுருஷரான வாசுதேவனுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவரால் தான் ஆத்மாவின் இருப்பால் இந்த ஜட உடல் செயற்படுகிறது. எனவே அனைத்திற்கும் அவரே மூல காரணம் ஆவார். பிரம்மா மற்றும் சிவனை போன்ற மேன்மையானவர்களாலும் அவர் வழிபடத்தக்கவராவார். மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் அவர் புகுந்துள்ளார். அவரை நான் தியானிக்கிறேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சேன். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லோகங்கள் ஃபுல்லா கஜேந்திர மோட்சம், சில செட் ஆஃப் ஸ்லோகாஸ் ஒரு குறிப்பிட்ட பகவானுடைய குறிப்பிட்ட குவாலிட்டியை பத்தி, அவருடைய அற்புதத்தை பத்தி பேசுறது. சோ இந்த ஸ்லோகம், இது 2, 3, 4, 5 ஸ்லோகங்கள் அவர்தான், பகவானே தான் மூல காரணம், நீதான் மூல காரணம் அப்படின்ற மாதிரி பகவான வர்ணிக்கிறார். சோ இதுதான் முதல் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய.
சோ இதுதான் எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதான் அந்த புருஷத்தமான நீ எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்றது அதே வடிவத்துல 3வது ஸ்லோகம் 4வது 5வது எல்லாமே பகவானே நீதான் அந்த மூல காரணம்ன்ற ஒரு அந்த அந்த அடிப்படையில அவர் பகவான கஜேந்திரனான அந்த வலிய அந்த சமயத்துல அந்த எந்த சமயம்னா உயிர் பீரிய நேரத்துல அவரால எதுவுமே தாக்கு பிடிக்க முடியல. அந்த ஆச்சே நான் முடிஞ்சிட்டேன், என் லைஃப் போயாச்சு, அந்த சமயத்துல அந்த கடைசி கட்ட அந்த தருணத்துல உன்னை நான் நினைக்கணும், புகழா பாடணும்ன்ற அந்த ஒரு சக்தி வருது பாருங்க. அங்கதான் இந்த கஜேந்திர மோட்சத்தோட ஒரு பினக்கல் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த சமயத்துல முடிய போற நேரத்திலயாவது நம்ம பகவானே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா அவர் கிருஷ்ணர் டெஃபினட்டா அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் அப்படிங்கிறோம். சோ அதனால இப்போதே சொல்லி வச்சேன் நாராயணா அப்படின்னு இப்பயே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கடைசி எது நம்மளோட கடைசி நேரமோ கடைசி தருணமோ அந்த சமயத்துல கூட இந்த கஜேந்திர மோக்ஷனான இந்த ஹரியின் ஞாபகம் வந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு கோல் என்னவோ அது நிச்சயமா நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அதுவே ஒரு முக்தி. நம்மளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் நாம சாயுஜ்யம் வேணுமா சாரூபியம் வேணுமான்லாம் தேவையே வேணாம். பகவானுக்கு நம்மளுடைய அந்த ஆன்மா எப்பவுமே நித்தியமா சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தன்மை இன்னைக்குல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்தான் வரும். அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு வேற எதுவும் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கஜேந்திர மோட்சம் தெரியலனாலும் பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணாவாது ஜெபிங்கோ அப்படின்றா. அதனால என்னைக்குமே எந்த காலகட்டத்திலயும் எந்த தருணத்திலயும் எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ இந்த ஹரிநாமத்தை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது. இதுக்கு படிப்பு தன்மை, அறிவின் தன்மை, அந்த பிலாசபி, பிராமணரா இருக்கணும், வைஷ்யனா இருக்கணும், சூத்ரா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. சோ அதனால நம்ம இந்த கஜேந்திர மோட்சத் மூலமா நம்ம நிறைய பாடங்கள் நம்ம கத்துக்கலாம். முதல்ல என்ன பாடம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அது மாயையின் தாக்கம். எப்படி என்னன்னா மாயாஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த மாயையின் தாக்கத்தால எப்படி மனுஷாலாம் கஷ்டப்படுறா, அதுக்கு எதிர்ப்பாக பகவானின் ஒரு சக்தியை நம்ம பார்க்கலாம். இந்த சமயத்துல எப்படி நம்ம மாயை நம்மள உருட்டி அடிச்சு கஷ்டப்படுத்துறதோ அந்த பகவானுடைய இன்றியமா ஒரு கட்டாட்ச பார்வையால நம்ம எந்த தருணத்திலயும் காப்பாற்றப்படுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அதுதான் முதலான லெசன். அடுத்தது என்னன்னா சரணம், அப்படி சரணாகதி. இப்போ பிரபுபாத் இதுக்கு இந்த சாப்டருக்கே பிரேயர் கஜேந்திராஸ் பிரேயர்ஸ் ஆஃப் சரண்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுக்குறேன்னா கஜேந்திரனுடைய சரணாகதி ஸ்தோத்திரங்கள் இது. சோ நம்மளுக்கு பகவான் கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தணும், ஒரு அன்பு வரணும், பக்தி வரணும்னா சரணாகதி. சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாப்பேபியக மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சக. கவலைப்படாதீங்கோ, ஜஸ்ட் எனக்கு சரணம் அடைஞ்சிருங்கோ, நான் உங்களை காப்பாத்துற அளவுக்கு பகவான் ப்ராமிசிங்கா கொடுத்திருக்காரு நம்ம பகவத்கீதை மூலமா. சோ அதனால சரணாகதின்றது நம்மளுடைய பக்தனான கிருஷ்ணன் நம்மளுக்கு ஒரு பக்தன் அப்படி நம்மளே நினைச்சுட்டோம்னா பகவான் கிட்ட சரணாகதின்றது வேணும். அப்புறம் பூர்வ ஜென்மத்தின் கடவுள் பக்தி இன்னைக்கு வரும். பூர்வ ஜென்மத்துல நேஹா விக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதுபயா. சோ நம்ம நல்ல காரியங்கள் இந்த ஜென்மத்திலயும் பூர்வ ஜென்மத்துல செஞ்சதெல்லாம் இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோம்னா அது பகவானுடைய கிருபை. பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் நம்மளை சேர்த்து இன்னைக்கு பகவானை பத்தி பாகவத்து மூலமா பகவானை தெரியறது ஸ்ரீகுழுவின் மூலமாக நம்ம புரிச்சுக்கிறோம்னா அது நிஜமாவே பகவானின் கருணையே நம்மளுடைய புண்ணிய காலங்களே. அதுதான். அப்புறம் பகவான் நாமத்தின் மகிமை. அப்படி பகவானை டைரக்டா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா அப்படின்னா 1008 ஸ்லோகங்கள் வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு சொல்ல தெரியனாலும் ஆதி மூலமே அநாத ரக்ஷகா அப்படின்னு சொன்னா கூட போறோம். ஆனா எங்க தாத்தா நாங்க குழந்தையில இருந்து தினம் நாங்கெல்லாம் புடுங்கி எடுப்போம். தாத்தா இந்த கதை சொல்லுங்கன்னா இந்த கஜேந்திரன் கதை தான் எங்க தாத்தா அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவோம். அதனால ஆதி மூலமே அநாத ரக்ஷகா ஆபத்வாண்டவா அப்படின்னு தான் கூப்பிட்டான் கஜேந்திரன். ஆனா யார் வந்தானா அந்த சமயத்துல வேற எந்த கடவுள், பிரம்மா வரல, சிவன் வரல, லக்ஷ்மி வரல, யாருமே வரல. ஆனா வந்தவர் யாருன்னா இந்த சங்கு சக்கர கதா பத்மரான ஸ்ரீ விஷ்ணுவே கஜேந்திரனை காப்பாத்தினா எங்க தாத்தா
லிட்டரலி தினமே இந்த கதை தான் எங்களுக்கு சொல்லுவா. நாங்க குழந்தையிலேயே இருக்கச்ச அப்பெல்லாம் எங்களுக்கு பாகவதம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த கஜேந்திர ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும். அது நாங்க அடிக்கடி எங்க தாத்தா கிட்டேன்னு கேட்போம். அது ஒண்ணு. சோ கிருஷ்ணரின் மகிமை, கிருஷ்ண நாமங்களின் மகிமை அந்த ஸ்டோரி மூலமா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஆபத்து காலத்தில் யாருடைய பெயரை உச்சாரணம் பண்ணணும்னா இந்த கிரைசிஸ் அப்படின்ற சமயத்துல கூட தினமுமே பண்ணணும், எப்பொழுதுமே பண்ணணும். ஆனா குறிப்பாக இந்த ஆபத்து காலத்துல வேற எங்கேயும் எந்த சைட்லயும் திரும்ப வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். பகவான் நாமம் தான் நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கணும், மனசுல இருந்துட்டு இருக்கணும், நம்மளுடைய அறிவுல அதுதான் இருக்கணும் அப்படின்றது. சோ அந்த நாள் அது பகவானுடைய நாமத்தில் தஞ்சம் அடைதல் அப்படின்ற இன்னொரு லெசன் நம்ம கத்துக்கலாம். அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல பகவானின் கருணை பக்தனுக்கு ஒண்டி இல்ல. இந்த ஸ்டோரியில பார்த்தேன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா அந்த குரோக்கடைல் அது அவங்க அந்த முதல்ல என்ன பகவான் நாமத்தைய சொல்லிட்டு அவன் இவனை முடிக்கணும், இவனோட அகங்காரத்தை நான் முடிக்கணும்னு அவனுடைய பாவம் என்னன்னா அந்த இன்னும் சக்தியா இருந்தது, இன்னும் கொஞ்சம் வலிமையா இருந்தது. ஆனா அந்த முதல்ல இந்த கஜேந்திரனுடைய லைஃபை எடுக்கணும்ன்ற அந்த பாவத்தோட போச்சு. ஆனாலும் பகவானோட கருணை பாருங்களேன், வந்த உடனே சக்கரத்தை எழுதினார், முதலையதான் போக்கினார். அதுக்கப்புறம் தான் கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண கஜேந்திரனுக்கு முக்தி கொடுத்தார். சோ அதனால பகவானின் கருணை இன்றியமையாதது, நம்மளால வர்ணிக்கவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ அவர் ஒரு பகவான் கருணை வல்லன் அப்படின்ற அளவுக்கு இந்த சில லைஃப் லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பகவான் மேல நம்ம இன்னும் கொஞ்சம் பிரார்த்தனைகள் இந்த கஜேந்திரம் மூலமா இன்னும் 2 வாரம் இதை நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கலாம், நல்லா கத்துக்கலாம். சூப்பரா ஒரு குரூப் ஒர்க் பண்ணினோம்னா நான் சொல்றேன், நிஜமாவே நீங்க வாழ்க்கை ஃபுல்லா இதை மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இதோட நான் என்னுடைய இன்னியோட காலத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரத்துல we'll go a little faster. நான் ஸ்லோகங்கள் தான் முக்கியமா கொடுப்பேன். எல்லாரும் கொஞ்சம் கரெக்டா ப்ரொனன்சியேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்னோட ரெக்கார்டிங்கும் கொடுத்துடுறேன், படிச்சுக்கோங்க. சோ அடுத்த வாரம் 4-5 ஸ்லோகம் 5-6 ஸ்லோகம் நம்ம கவர் பண்ணிட்டே போலாம். ரொம்ப பிலாசபி எல்லாம் நம்ம சொல்ல மாட்டேன், பேசிக்கா ஏதாவது புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அருமையான ஒரு தொடக்கமா இன்னைக்கு கஜேந்திர மோட்சத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அற்புதமா இருந்தது மாதாஜி. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், முக்கியமா அந்த ஸ்லோகங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாதாஜி நம்மளோட இணைந்திருக்காங்க. யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா உங்க சைட்ல இருந்து சொல்லணும்னா? ஒரு நல்ல ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லாருமே அதை இது பண்ணிக்கணும் மாதாஜி, உண்மைதான். அப்புறம் மாதாஜி, இந்த முதலைக்கு ஏன் ஒரு முதல்ல மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னா, அது கஜேந்திரன்ற அந்த பாகவதனோட காலை பிடிச்சிருக்கும். நம்மளுடைய இதுல பாகவதாலுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணுவாரு பகவான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆச்சாரியாரெல்லாம் அந்த இடம் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அது ஒரு அருமையான இது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லணும்னு தோணுச்சு மாதாஜி. அதான் எப்படி முதல்ல எதுக்கு பகவான் அவருக்கு முதல்ல மோட்சம் கொடுத்தார், விடுதலை. அத ஒரு ஆழ்வாரும் இது பண்ணிருப்பாரு. அதாவது பாகவதனுடைய காலை பிடிச்ச உடனே அவரு இது பண்ணிட்டாரு, தன்னோட பக்தனை கூட அப்புறம் தான் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லா மாதாஜிகளும் நீங்க அந்த நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா மாதாஜி, அந்த வர்ணனைகள் அதை எல்லாரும் ஒரு தடவை உங்களுடைய வாழ்க்கையில அதை படிச்சிடணும் மாதாஜி. அது எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு ஒரு இதுவானது. நீங்க எல்லாரும் உள்ளடக்க போய் அதை படிச்சு பாருங்க. அப்படி ஒரு அந்த திருச்சித்திரக்கூட மலையோட வர்ணனை அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ ஏதோ வர்ணனைன்னு சொல்லக்கூடாது, பகவானுடைய படைப்பு. இதுல போய் நான் வர்ணனை எப்படி சொல்ல முடியாது, தவறு. பகவானுடைய படைப்பு, அவருடைய வைபவம் அது அத்தனை ஒரு இதுவா இருக்கிறது. அது எல்லாரும் நீங்க அது உள்ள போய் பார்த்து அதனுடைய சந்தோஷத்தை மாதாஜி எப்படி அனுபவிச்சு தினம் காத்தால சொல்றேன்னு சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அது கைகூடி வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மாதாஜி ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நான் போன வாரத்திலேருந்து மாதாஜி கஜேந்திர மோட்சம் சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு யாரும் பெல் அடிக்கல, போன் பண்ணல. இதே மாதிரியே வரும் வாரமும் இருந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி.
ஸோ இதே உற்சாகத்தோடு நம்ம வாரம் கஜேந்திர மோட்சத்தை கற்றுக்கொண்டு இந்த ஸ்லோகங்களையும் கற்றுக்கலாம். மாதாஜி ஆடியோ கொடுப்பாங்க. ஓகே மாதாஜி. ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்ல, நீங்க வச்சுட்டு இருக்கீங்க தானே? அதையே கொடுத்துடலாமா மாதாஜி? ஓகே. ஆமா, நானும் எங்க ஹஸ்பண்டும் சேன் பண்ணிருக்கோம், பிரபு நானும். அதே கொடுத்துருங்கோ. நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருங்கோ. டக்குன்னு நம்ம அன்னைக்கு அடுத்த வாரம் மீட் பண்றச்ச 4-5 ஸ்லோகம் சொல்றச்ச ரொம்ப ஈஸியா இருக்கும். 4 வாட்டி கேட்டா கூட வந்துரும். அது அப்படி ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்ல. அதான் நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் அது இருக்கணும். ஆனாலப்பட்ட கஜேந்திரனுக்கு அந்த சமயத்துல வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் வரலையா, தினம் ஹரே கிருஷ்ண நாமம் பண்றோம், வராதா நம்மளுக்கு? வந்துரும். அதனால எல்லாரும் கேட்டுட்டே இருந்தோம். மீண்டும் இதே சமயம் அடுத்த வேளை அடுத்த வாரம் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நன்றி தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக்க நன்றி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூமா எல்லாருக்கும். வேற யாருக்காவது இந்த தருணம் மூலமா கத்துக்கணும்னு நினைச்சிட்டேன்னா அவளெல்லாம் கூப்பிட்டுக்கலாம், இன்வைட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்கெல்லாம் கூட சொல்லலாம் அந்த ஸ்லோகம். உங்களுக்கு இந்த அனுபவங்கள்ல இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஏதாவது ஒரு நல்ல பிலோசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இது என்னோட கிளாஸ் இல்ல, நம்மளோட கிளாஸ். இதெல்லாம் நம்ம கூட்டா சேர்ந்து பண்ண போறோம். அதனால என்ன தனியா விட்டுறாதீங்க, எல்லாரும் சேர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. நிச்சயமா காத்துக் கொண்டிருக்கிறோம். முடிவு பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च शका त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. वसुदेवं सुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कात्यायनी महामाये महायोगिन्नदीश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे कुरुते नमः. श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्णतपास्मि. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அன்பான பக்தர்களே அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எல்லோருக்கும் நாளைய தினம் ஜெகநாத் யாத்திரை, ரத யாத்திரை இருக்கிறது. நிறைய இடங்கள்ல நடக்குது. எல்லாரும் கலந்துக்கோங்க. இங்கேயும் எங்களுக்கு ஜேஎஸ்எஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் துபாயிலையும் நடக்குது. உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஸோ அதை தெரிவித்துக்கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்கள் அனுமதியோடு இந்த வகுப்பை முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.